கடவுளுடைய இருப்பிடத்தையே கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு மாபெரும் ஒரு சதி திட்டத்தினுடைய தொடக்கங்களால் இந்திய தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் சில தேச துறைகளாலும் ஒரு மாயவலை அண்ணா பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய எதிர்கால கனவுகளோடு ஒரு இந்திய தேசத்தின் சரிபாதி சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து அதற்காக இங்கு யாரும் கைது செய்யப்படவில்லை. தன்னுடைய கட்சி கூட்டத்திற்காக வந்திருந்த பெண் காவலர்களை பிடிப்ப கிள்ளி எள்ளி நகையாடிய ஒரு கயவர் கூட்டத்திற்காக கைது செய்யப்படவில்லை. ஒவ்வொரு தேசத்தினுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமைகள், அடிப்படை வழிபாட்டு உரிமைகளுக்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை உலகில் விலை மதிக்க முடியாதது பொருளோ அல்ல நேரம் என்பதை உணர்ந்து அந்த நேரத்தை தியாகம் செய்து இந்திய தேசத்திற்காக, தெய்வீகத்திற்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக செலவிட்டு, இந்த முருகனுக்காக செலவிட்ட உங்கள் தேசபக்தர்களை வணங்கி நான் என்னுடைய கொஞ்சம் இந்துக்களுக்கு சொரணை வந்துள்ளது. அந்த சுரணை முழுவதுமாக மாணவ உணர்வு உனது ரத்தமும் சதையுமாக இருக்க வேண்டும். ஆனாலும் தேச வளர்ச்சி என்பது நம்முடைய பிரதான நோக்கம். ஆகும் நாம் யாரும் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் சிலர் சொன்னார்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். தமிழ் தேசியமும் நம்மளுடைய இலட்சியமே வர, ஆனால் முழுமையான தேசியம் தான் நம்மளுடைய லட்சியம். தேச வளர்ச்சி தான். அதை முன்னிறுத்துதான் நாம் நம்மளுடைய வளர்ச்சியை, நம்முடைய பாரதத்துடைய வளர்ச்சியை நாம் முன்னெடுக்க வேண்டும். கருவறையை எட்டி உதைத்த எந்த குழந்தையும் முன்னேறியதாய் சரித்திரம் இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற இஸ்லாமியர்களும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, நம்மளுடைய பாரத தாயின் கருவறையில் இருந்து வந்தவர்கள் என்பதை உணர வைக்க நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். அவர்கள் கருவறையை எட்டி உதைத்துவிட்டு போகட்டும். எத்தனையோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு திராவிடத்தின் 200க்கும் 300க்கும் கூலிக்கும் தன்னுடைய தான் பிறந்த சமூகத்தை விளைவிட்டு கூலிகளாக மாறிக்கொண்டு நடுநிலைவாதிகள் என்ற போர்வையிலே இந்து மதத்துக்கு விரோதமான பல செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னார். அடிப்படையில் நம்மளுடைய RSS தத்துவங்களை நாம் கையெழுத்துக் கொள்ள வேண்டும். RSS தத்துவம் என்ன? அது பிறருக்காக உருவாக்கப்பட்டதா, இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டதா? இல்லை, மனிதர்களுக்காக, மனிதனை மனிதனாக இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால், வெள்ளிக்கிழமை ஆனால் எப்படி ஒரு கட்டாய கடமைகள் இருக்கின்ற பொழுதோ அதுபோல தனி மனிதனாக நாம், இந்துக்களாகிய நாம், இந்துக்கள் என்பது ஒரு வாழ்வியல் முறை. ஆதி அந்தம் இல்லாத சனாதன தர்மத்தை தூங்கி நிறுத்தக்கூடிய ஒரு திசையம் பேசுபவர்கள் அல்லது தெய்வீகம் பேசுபவர்கள் கூட எந்நாடுடைய சிவனை போட்டி, எந்நாட்டவருக்கு இறைவா போட்டி என்று சொல்வதற்கு காரணம் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவத்தை இந்து மதம் உள்ளடக்கியது. அதன் வழிவந்த நாம் நம்மளுடைய சுயத்தை ஒருபோதும் இழக்கக்கூடாது. இனி உலகில் எந்த தேசமும் இந்த தேசத்தை அடிமைப்படுத்திவிட முடியாது. உலகில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக, பொருளாதாரத்தில் சிறப்பு மிக்க நாடாக இன்றைக்கு 4வது நிலையிலே இந்திய தேசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இனி எந்த ஒரு இந்துவும் சோற்றுக்காகவும் பிறட்டுக்காகவும் மதம் மாற போவது இல்லை. அடிப்படையிலே அவனுக்கு வேண்டியது நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய RSS தத்துவங்களை, மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய அடிப்படை தத்துவத்தை நாம் உருவாக்கி கொடுத்தால், அந்த சூழலை உருவாக்கி இலக்கியங்களிலும் இந்த திருப்பரங்குன்றம், முருகன் குன்றம் என்று பெயரிடப்பட்டு அதன் பிறகு சமணர்கள் வந்தபோதும் கூட
சமணர்களுடைய குகை கோயிலாக இந்த திருப்பரங்குன்றம் என்று கொள்கிறது. அதையும் தாண்டி அங்கே நாயக்கர்கள் ஆட்சி செய்த போது கூட இது மிகப்பெரிய வழிபாட்டு தெய்வமாக அது மாறி இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே எப்படி கிபி 600க்கு பிறகு வந்த ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இது எப்படி மாற வேண்டும், எப்படி மாற முடியும்? இந்த அடிப்படை கேள்விகளை நாம் சொல்லவில்லை. அன்றைக்கு 1931 தான் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கை பற்றி சொன்னார்கள். அப்பொழுது நம்மை அன்றைக்கு அடிமையாக ஆண்டு கொண்டிருந்த அந்த வெள்ளைக்காரன் கூட இந்து மதத்திற்காக உள்ள கோயில் தான் இது, அந்த இடம்தான் திருப்பரங்குன்றம் என்று மிகப்பெரிய அன்றைக்கு உள்ள பிரிட்டிஷ் சட்டத்தின்படி ஆணையிடும். ஆனால் எல்லாருடைய நாமநாதபுரத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி பெற்றவர், அரசியலமைப்பின்படி உறுதிமொழி எடுத்தவர், அவர் இன்றைக்கு ஒரு மதத்திற்கு சார்பாக அங்கே சென்று ஒரு இந்து மதத்திற்கு அடிப்படை விரோதமாக ஆடு மாடுகளை பறி கொடுப்போம் என்றும் அசைவ உணவுகளை உண்போம் என்றும் அதை சிந்தித்து அதன் பிறகு அதை சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டால் அவருக்கு எத்தகைய முடிவு இருக்க வேண்டும்? அத்தகைய நிலவை நாம் மாற்ற வேண்டாமா? அனைவரும் எனக்கு அண்ணாமலையாத்தான் தெரிகின்றீர்கள். அத்தகைய உணர்வு, அத்தகைய தேசபக்தி உங்கள் ஒருவருக்கும் இருக்க வேண்டும். அதை குறைந்தபட்சம் உங்களுடைய தகுதியுள்ள கூத்துகளில் செயல்படுத்துங்கள். நாம் கண்ட கனவை, அகண்ட பாரதத்தை இந்த தெய்வீகத்தின் சாட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அறுபடை வீடுகளின் 4வது படைவீடான இந்த சாமிமலையின் மூலம் நாம் வேல் யாத்திரையின் மூலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துவோம், அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம் என்று கிடைத்த வாய்ப்புக்கு